வாங்க மல்லி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் சோள தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதையே நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடலாம் 2 தடவை. இது ஒரு 4 மணி நேரம் இது ஊற வைக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், 2 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப, இந்த தோசைகள்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தோசை மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்துடலாம். இந்த மாவு ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். இப்போ மாவை எடுத்துட்டோம் நம்ம. நான் ஆல்ரெடி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போது இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஆகட்டும். அப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருச்சு. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம இது போல் கம்பு, ராகி இந்த மாதிரி தோசை சுடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சுக்கலாம். பாருங்கள், தோசை சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது தோசை. தக்காளி சட்னி சைடிஷ். இன்றைக்கி நான் தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.